அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 2/6/2026 செவ்வாய்க்கிழமை, மூலம் நட்சத்திரம். வீடு ஒன்றுதான். அந்த வீட்டில் 3 பேர் இருக்கிறார்கள். மூவருக்கும் தனித்தனி குணம், எனவே தனித்தனி பலன்கள். சற்று விளக்கமாக பார்த்தால், ஒரு உதாரணத்தோடு பார்த்தால், ஒருவருக்கு மிதுன லக்னம், சந்திரன் விருச்சகத்தில் இருக்கிறான், 2க்கு உடையவன். லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறான், 2ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறான். எனவே நன்மையும் உண்டு, சற்று தீமையும் உண்டு. இந்த நன்மைகள் 3 வகையில் இருக்கின்றன, அதுதான் முக்கியம். 2ஆம் வீடு கல்வி ஸ்தானம். அந்த 2 கூடையவன் சந்திரன் விருச்சகத்தில் இருக்கிறான். ஒரே மாதிரி இருக்குமா? ஏதேனும் ஒரு கல்வி, கணிதமோ பேச்சோ அல்லது இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒன்று எல்லோருக்கும் பொருத்தமாக இருக்குமா? யாருக்கெல்லாம் மிதுன லக்கணம் இருந்து சந்திரன் விருச்சகத்தில் இருந்தால் எல்லோரும் இந்த கல்வியை தான் கற்பார்கள் என்று சொல்ல முடியுமா? முடியாது என்கிறது சாஸ்திரம். மேலும் விளக்கத்தை பார்ப்போம். அந்த சந்திரன் யாருடைய நட்சத்திரம் பெற்றான் என்று பார்க்க வேண்டும். அந்த விருச்சகத்தில் எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றன? விசாகம் இருக்கிறது, அனுஷம் இருக்கிறது, கேட்டை இருக்கிறது. இந்த சந்திரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அதை பொறுத்து அமையும். எப்படி? ஒருவேளை குருவினுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் ஞானம், டீச்சிங், கணிதம், அட்மினிஸ்ட்ரேஷன், இது போன்ற விஷயங்களுக்குண்டான கல்வி வரும். இது போன்ற விஷயங்களில் இவர் ஈடுபட்டால் ஜொலிப்பார். அடுத்து அனுஷம். இந்த அனுஷத்தில் இருந்தால் அடுத்தவர்களெல்லாம் அரை மணி நேரத்தில் கற்கும் ஒரு விஷயத்தை இவர் 6 மணி நேரம் ஆக்குவார். இவர் கற்க வேண்டிய ஒரு கல்வியை தனது தலையில் ஏற்றிக்கொள்ள கால அவகாசம் நிறைய வேண்டும். டியூப்லைட் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படித்தான் இவர்களுக்கு எது நன்றாக வரும்? மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட கல்வி நன்றாக வரும். மிதுன லக்கணம், விருச்சகத்தில் சந்திரன். அந்த பையன் கணிதத்தில் CA படித்து பாஸ் பண்ணிவிட்டான். என் மகனுக்கும் அப்படித்தான் இருக்கிறது, எனவே அவனை நான் படிக்க வைக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் தோற்று போவீர்கள். ஏறிய நட்சத்திரம் என்ன? சனியின் நட்சத்திரம், மெக்கானிக்கல் தான் வரும். சரி, கேட்டை ஒன்று இருக்கிறது. கேட்டையில் இருந்தால் சந்திரன் கணிதம், பேச்சின் மூலமாக நடத்தக்கூடிய வியாபாரம், இவையெல்லாம் மிக மிக நன்றாக வரும். சொந்த தொழில் இவர்கள் செய்வதாக இருந்தால் ஜொலிப்பார்கள். 10ஆம் இடமும் அதுக்கு சாதகமாக இருக்க வேண்டும், அது வேறு. இந்த அமைப்பு அதுக்கு உதவக்கூடிய அமைப்பு. ஆக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? ஒரே வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் கூட அது ஏறிய நட்சத்திரத்தை பொறுத்து தன்மை பலன் மாறுபடும். எல்லா பாவத்திற்கும் இதே நிலைதான். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்றைய தினம் நன்மையை செய்யும் பார்ப்போம். உத்திராடம், அவிட்டம், ரேவதி, பரணி, மிருகசீரிசம், புனர்பூசம், ஆயில்யம், பூரம், உத்திரம், சித்திரை, விசாகம், கேட்டை. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு
இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, கவனம் வேண்டும். இன்று ஏதோ ஒன்றை பெரிதாக செய்து சாதிக்கப் போகிறோம் என்ற நினைப்பில் ஒரு செயலில் இறங்கி நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை காண முடியாமல் போகும் இந்த நாள். கவனம் வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு புது திறமையை காட்டி அல்லது புதிதாக ஒன்றை கற்று அந்த திறமையை காட்டி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. உங்களது ஒரு புதிய செயல் மகத்தான வெற்றியை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் வாழ்வது, செயல் புரிவது அனைத்தும் உங்களுக்காக அல்ல. உங்கள் மனதுக்கு பிடித்த ஒருவருக்காக, அவருக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய நாள் முழுவதும் செலவு செய்வீர்கள். கடகராசி அன்பர்களே, வேறு வழியின்றி ஒரு பலத்த நிர்பந்தத்தின் காரணமாக உங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை நீங்கள் பேச இருக்கின்றீர்கள். என்று சற்று சோதனை காலம்தான். கவனம். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு வேலை உங்களுக்கு ஒரு புகழினை பெற்றுத்தரும் நல்ல நாள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு திறமை ஒரு நன்மையை செய்யும். அது என்ன நன்மை என்று சொன்னால், எந்தெந்த செலவுகள், எந்தெந்த செயல்கள் தீயது, விரயத்தை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும் என்ற உண்மையை அறிந்து கொள்வீர்கள். தேவையற்றதை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஏற்கனவே சற்று சுறுசுறுப்பானவர்கள் நீங்கள். இன்று மேலும் கொஞ்சம் சுறுசுறுப்பு. இதன் பலன் அதிக லாபம். முயற்சியால் அதிக லாபம் இன்று. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல பெயர், நல்ல புகழ் இன்று உங்களுக்கு உண்டு. எப்படி என்றால், நீங்கள் என்ன உறுதிமொழி கொடுத்தீர்களோ அதன்படி அந்த செயலை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். சொன்ன சொல்லை, சொன்ன வாக்கை காப்பாற்றும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த தத்துவம் முக்கியமா, அந்த தத்துவம் முக்கியமா, எந்த தத்துவம் முக்கியம் என்று நீங்கள் குழம்பும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. இன்றைய தினம் எந்த முடிவும் எடுக்காதீர்கள். மகர ராசி அன்பர்களே, சற்று விசேஷமான வினோதமான நாள் இந்த நாள். உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கிறது. அந்த நன்மை நடந்ததே உங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு செயல் இன்று நடக்க இருக்கிறது.
கும்பராசி அன்பர்களே, இன்று ஒரு புது பழக்கம், புது உறவு உங்களுக்கு நட்பாக வேண்டிய ஒரு நபராக அமையும். அந்த நபர் உங்களை விட எல்லா வகையிலும் உயர்ந்தவராக இருப்பார். உயர்ந்தோர் நட்பு இன்று கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, காரிய வெற்றி உண்டு. அந்த காரிய வெற்றிக்கு நிரம்ப கஷ்டமும் உங்களுக்கு உண்டு. அதாவது கஷ்டப்பட்டு ஒரு செயல் செய்து அந்த செயலில் வெற்றி. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.